தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ராமேஸ்வரத்துல பள்ளி மாணவிய ஒரு இளைஞர் 21 வயது முடிந்த ஒரு இளைஞர் காதலிக்க மறுத்ததால் குத்தி கொலை செஞ்ச ஒரு கோர நிகழ்வு 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே பரபரவாக்குனது. இது அந்த பையன் அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், அந்த பொண்ணோட புகைப்படத்தை தனது உடம்புல பச்சையா குத்திக்கிறேன், இவ்வளவு அன்பு வச்சிருக்கவன் அந்த பொண்ணை குத்தி கொலை செய்யற அளவுக்கு என்ன ஒரு கோபம் வந்திருக்கும் அப்படின்றத சராசரி மனிதனா யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. சராசரி மனிதனா இருந்துன்னா அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டேன். அவன் பயன்படுத்திய போதைப் பொருள் தான் இந்த கொலைக்கான தீர்வா நின்றுருக்கு. அப்படின்னா காலையிலே கஞ்சா போதையோ இல்ல ஊசி போதையோ இல்ல மது போதையோ தான் அவனை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. இன்னைக்கு அவன் குடும்பமும் சரி, அந்த பொண்ணோட குடும்பத்தையும் அழிச்சு அவன் வாழ்க்கையும் அழிச்சு நிற்கதியா நிக்கிற அளவுக்கு கொண்டு நிறுத்திருக்கிறது இந்த போதைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சர்வ சாதாரணமா கிடைக்கக்கூடியது கஞ்சா, அவின், கொகைன் மற்றும் இந்த ஊசி போதை அப்படின்றது சர்வ சாதாரணமா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்களுக்கு சர்வ சாதாரணமா பெட்டிக்கடை மோகண்டு கிடைக்குது. இதுக்கு முதல் முக்கிய காரணம் இந்த அரசு தான் ஏற்கணும். 6 மாசத்துக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உண்டான தண்டனைகளை அதிகப்படுத்துறோம் அப்படின்ற சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் தான் அதிகமான குற்றங்கள் நடக்குது. போன வாரத்துல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல விமான நிலையத்துக்கு பின்னாடி 3 அயோக்கியனால ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ராமேஸ்வரம், அதுக்கு முன்னாடி ஈரோடு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சர்வ சாதாரணமாக இந்த சமூகத்துல கல்வி கற்று தரக்கூடிய ஆசிரியர், அந்த ஆசிரியர் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கிறத கேட்கும்போது அவ்வளவு ஒரு கோபம் வர நிலைமையில இருக்குது. இந்த சமூகம் எதை நோக்கி பயணம் செய்யுதுன்னே தெரியல. ஒரு ஐயா சொன்ன ஒரு வாக்கியம்தான் இப்ப நினைவுக்கு வருது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பட்ட மரத்தையும் பருவ பெண்ணையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது. ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய குழந்தையோடைய பாதுகாப்பை நீங்களே உறுதி செஞ்சுக்குங்க. முடிஞ்ச அளவு கைபேசி, அதாவது தட்டச்சு கைபேசி என்று சொல்லக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் போனை கொடுக்கறத தவிருங்க. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு விழிப்புணர்வும் உங்களுடைய நன்மைக்கா இருக்கட்டும். ஏன் ஓட்டு விவசாயிக்கு தான். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.